இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்துட்டு ஷூட்டிங் எடுத்துகிட்ருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் வைடம் போய் உங்களுக்கு ஒரு விளாக் போடலான்ட்டு தான் இருந்தோம். அப்போ கிஷோர் சார் லெஃப்ட்டு, இவங்க ரைட். டவுன் சார், டவுன் சார். பண்ணுங்க, இன்னும் டைட் பண்ணுங்க. அந்த லெவலில் இருந்து போனால் போதும். ரெடி ரெடி சார், ரெடி ரெடி. கேமரா ஆக்ஷன், லெஃப்ட் ஜூம். சரின்னு சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி விளாக் எடுக்கலான்ட்டு உள்ளே போனேன். சரி, இந்த ஏரியா தான் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க நாங்களா. சரி, அப்படியே உங்களை வந்து அப்படி பார்த்து சரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சரி, ஓகே ஓகே. எங்களோட அடுத்த பயணம் வைகை டேம். போலீஸ் இருக்காங்க. எல்லாருமே ஒரு மாதிரி விகாரமாக பார்க்குறாங்க. இப்போ வந்து தர்மசாஸ்தா கோயிலில் வந்துட்டு பூஜை நடந்துகிட்ருக்கு. அதாவது வைகை டேம் போகிற வழியில் பூஜை நடந்துகிட்ருக்கு. எடுக்க விடுவாங்களா இல்லையான்னு தெரியாது. இருந்தாலும் நாங்கள் அப்படியே கவர் பண்ணிட்டு போகிறோம். ஏதாவது திட்டினாங்கன்னா அப்புறம் பார்த்துக்கிறோம். வேறு வழி கிடையாது. இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கு பாருங்கள், தர்மசாஸ்தா திருக்கோயில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேண்டி வேண்டுதல் வந்து நிறைவேறிட்டு இங்கே வந்து பொருள் வச்சுட்டு எல்லா பேரும் கண்ணதானம் கொடுப்பாங்க. அதே மாதிரி பஸ்ஸில் போகிறவங்க கூட இங்கே காயின் வந்துட்டு ₹1 ₹2 இந்த மாதிரி காயினை கூட எடுத்து போட்டு வேண்டிட்டு போவாங்க. எனக்கு இந்த மாதிரி நடக்கணும், இந்த மாதிரி நடந்தால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போவாங்க. அவங்களுக்கும் நடக்கும். அப்படி அவங்க நடக்கிறவங்க பூராமே வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்துட்டு இங்கே அந்த மாதிரி பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சு அன்னதானம் கொடுத்து ஒரு நல்ல ஒரு இது போயிட்டுருக்கு. இந்த கோயில் வந்துட்டு யாரும் அதிகமாக காட்டுறாங்களோ எங்களுக்கு தெரியல. நாங்கள் காட்டுறோம், நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருக்கா பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் கண்டிப்பாக வந்து வேண்டிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கோயிலில் வந்துட்டு ஒரு நாள் நின்று கும்பிட முடிஞ்சால் கும்பிட்டு போங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லது. இல்லை பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மார்னிங் ஒன்றும் இல்லை, சும்மா போகும்போது ஒரு ₹1 ₹2 உங்கள் மனசார வேண்டிக்கிட்டு அந்த காயினங்களை போட்டு போங்க. வேண்டுதல் அது கண்டிப்பாக நடக்கும். இது நிறையா பேருக்கு நடந்திருக்கு. இது சரி வராங்களா? காயின் போடுறாங்கடா, அது தெரிய மாட்டேங்குது. இல்லை, அவங்க எடுக்கிறத வச்சாலே இதில் க்ளோஸப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பரு போட்டிருக்காங்க. நம்ம வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது தெரியும். அவங்க எடுத்துக்கிடுவாங்கடா. அக்கா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொங்கல் எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. அதான் போகிற வழியில் அப்படியே ஒரு சாப்பாடை போட்டு போகலான்னு நினச்சோம். எங்களுக்கு கடவுளாக பார்த்து ஒரு அன்னதானம் வழங்கியிருக்காப்புல. அதை அப்படியே சாப்பிட்டு போவோம். இப்போ ஏதோ உங்கள் பொங்கல் வந்து வச்சிட்ருக்காங்க. எங்கள் ஊரில் எப்பயுமே டெய்லியும் ஏதாவது ஒரு விசேஷம் இருந்துட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி பொங்கல் வச்சு இப்போ சமைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நேர்ந்துக்கிட்டது ஏதோ நடந்திருக்கு, அதில் வந்துட்டு சாமிக்கு வந்து அதை செய்கிறாங்க அப்படின்னு ஒரு அர்த்தம். அதனால் அதை அவங்க செய்யும்போது அதில் நம்ம பங்கேற்றுக்கிட்டோன்னா நமக்கும் ஒரு நல்லது.
அவங்களுக்கும் ஒரு மன திருப்தியாக இருக்கும். அந்த இதுதான் பண்ணுறோம். சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு, பொங்கலும் ரெடி ஆகிட்டுருக்கு, குழந்தைங்களாம் ஜாலியாக விளையாண்டுருக்காங்க. இப்போ நாங்களும் இங்கே சாப்பிட்டுட்டு தான் கிளம்ப போகிறோம், சாப்பிடாம கிளம்ப போகிறது கிடையாது. உங்கள் பேர் கண்ணியம்மாவா? சரிங்க பாப்பா. சூப்பரு சூப்பரு சூப்பரு. அழகு தங்கம். நம்ம பூரா சாப்பிட்டோம். ஆஞ்சநேயர் குடிக்குமா இல்லையா? ஆள்லாம் பார்த்தா தெரிஞ்சா கையெடு வாங்குறாரு. எங்களுக்கு எப்படின்னு தெரியல, யாரும் எங்களுக்கு கிடச்சிச்சு. அது அதான் கோயிலேருந்து, அதுவும் சாமி பார்க்கலேருந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. இது எப்படி சொல்கிறது, எங்களோட வெற்றிக்கான முதல் படி. ஒரு உண்டு. அது என்ன சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சொன்னால் என்கரேஜ்மெண்ட் சொல்லுவாங்கள்ல, நம்மளை ஒருத்தர் என்கரேஜ் பண்ணுறாங்கன்ட்டு உந்துதல். இது பார்த்தீங்கன்னா கோயிலோட சாமிக்கு வச்ச பிரசாதம் எங்களுக்கு வந்துட்டு கிடச்சிருக்கு. அது அவங்களாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. எங்கே நாங்கள் பொங்கல் வைக்க லேட் ஆகிடுச்சு, கிளம்ப போகிறது நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு சாமிக்கு பிடிச்ச பிரசாதத்தை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு வெற்றி. அது ஃபஸ்ட்டு வெற்றின்னு சொல்லலாம். அதே மாதிரி எங்களை வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி அந்த சாமியை வந்துட்டு எங்களை வழி நடத்துது அப்படின்ற மாதிரி நாங்கள் எங்களுக்கு அது ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு மாதிரி எனர்ஜியாக இருக்குது. அது அவ்வளோதான், அதை சொல்கிறதுலாம் வார்த்தை கிடையாது. உனக்கு என்ன சொன்னேன், இப்போ பிரசாதம் கிடைக்குன்னா உன் கையில் வந்து கிடைக்கணும், கொடுத்துட்டாங்களா? அதுக்கு அந்த மாதிரி ஒரு பெரியவரை கூட வச்சுக்கோங்க. ரொம்ப பெரியவரை ஆமாப்பா, கேமரா பைசில் கண்ணெல்லாம் தெரிஞ்சுது. ஆமாம், யாருமே சாப்பிடலையோ போங்க. வீடியோ பண்ணுற ஆர்வத்தில் சாப்பிட கூட நடத்துட்டோமே. உசுப்பத்துமா இல்லை, அவன் உசுப்பத்து சாப்பிடுங்க அப்படியே. இலையவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் எங்களுக்கு எல்லாமே ஓகேவா இருக்குது. இப்போது நாங்கள் அடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வைகடம் போகிறோம். அங்கே போயிட்டு எங்களால் முடிஞ்ச ஒரு பண்ணை அவங்களுக்கு கொடுக்குறோம். நாங்கள் வெறும் சாதாரண ஒரு கிராமத்துக்கு வந்த பசங்க தான். எங்களுக்கு எப்படி பண்ணணும், என்ன பண்ணாங்களோ எதுவும் தெரியாது. என்ன இவன் அண்ணன் கேமரா எடுக்கிறவே எங்கள் 2 பேர்த்துக்கு அண்ணன் மூத்த அண்ணன். இவங்க நம்பி தான் நான் உள்ளே இறங்கியிருக்கேன். அவருக்கு பின்னாடி வராருல்ல, அவர் இருக்கிற பெரிய அண்ணன் அவர் தான். ஐயாவா? அவர் அப்பாவோட ஃப்ரெண்டு. அப்பாவோட ஃப்ரெண்டு. அதனால ஐயாவா அண்ணனா? அதாவது சொன்னமா இல்லையா? அவர் அண்ணன் தான். அதாவது அண்ணன் தான். 24வது புலிகேசி இவர் தான், பார்த்துக்குங்க. ஆமாம், நாங்களாவது நார்மல் தான். நாங்கள் 3 பேரும், அதாவது 3 Idiots படம் பார்த்துருப்பீங்கள்ல, 3 Idiots படம் பார்த்துருப்பீங்கள்ல, அதில் அந்த 3 பேர் எப்படி இருக்கும், அது மாதிரி தான் நான், இவன், இந்த கேமரா எடுக்கிறவன். அதில் 4ஆவதாக ஒரு ஆள் வேற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் இந்த ஆள். எப்படி எட்டி பார்க்குறாரு பாருங்க. அப்பாவோட ஃப்ரெண்டு. ஆனால் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டு, எங்களுக்கு பாதுகாப்பும். எப்படி சொல்கிறது, குருவும் அவர் தான். குருவும் அவர் தான். அது மாதிரி ஏதாவது ஒரு பஞ்சாயத்தா தலையை சிக்க விட்டு நாங்கள் வேணா கிளம்பிக்க இருப்போம். அவர் தான் வேட்ரு. முப்பது கட்டே அவர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாமி கும்பிட்டாச்சு, எல்லாம் சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம மறுபடியும் நம்மளோட பயணத்தை தொடரும். எதை நோக்கி? வைடம் நோக்கி வைடம் போகிறோம். அங்கே இன்னும் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றதை நாங்கள் காட்டுறோம், நீங்கள் பாருங்கள். அதாவது நிறையா பேர் காட்டியிருக்காங்க. இது நான் பேசும்போது குறுக்க பேசாதான் இருக்கேன். அதாவது இப்போ நிறையா பேர் வந்துட்டு எல்லாம் அங்கே காட்டியிருக்காங்க, வச்சுருக்காங்க. இதில் என்னென்னா எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணி காட்டுறோங்க, வேறு வழி இல்லைங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு சாங்கு தான் என்ன ஞாபகத்துக்கு வருது, நம்ம தலைவர் விஜய் சேதுபதி அண்ணாவோட சாங்கு. இரு காலின் இடையில் வரும், ஒரு ஃப்ளோவில் வரல. ஆமாம், நீ குடிங்கிருவேன். வைகை டேம் வந்துட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு வைகடம் வந்துட்டு உள்ள போறதுக்கு மாதிரி எல்லாரும் பசிக்குதுட்டாங்க. ஏன்னா காலநேரத்தில் அதனால வந்துட்டு இங்க சாப்பிட போறோம். இங்க வந்துட்டு மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு, மீன் வறுவல், மீன் சாப்பாடு அதிகமாக இருக்கும். இந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா மீன் நல்லாவே இருக்கு. அதுக்கும் ஒரு ஃபுட்டு
மக்கள் காட்டிக்கிறாங்க பாத்தீங்களா. இது வந்து டேம்ல வந்துட்டு இங்க உயிரோட பிடிச்சி ஃப்ரெஷ்ஷா வந்து இங்க செஞ்சு கொடுக்குறது. நல்லா பெருசாவே இருக்கும். கொடுக்குற காசுக்கு ஒருத்தா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மீன் சாப்பிட்டாலும் வயிறு ஆகும். அதெல்லாம் பாருங்க கிரு கிரு கிருன்னு வருதுட்டு எதுவும் பேசாம உட்காந்து அடிச்சுக்கிறீங்க. இதுல ஒரு கேமராமேன் சார், நான் கேமரா பண்ணிக்கிருக்கேன், இவரு உட்காந்து சாப்பிட்டுருக்காரு. நீ அதுல பசிக்கும் இல்ல அப்படின்றாங்க. இதுல வச்சுட்டு என்ன வரல நானும் சாப்பிட மாட்டியா? நீங்க குழம்பு மீன் சொல்லிருக்கீங்களா? எனக்கு குழம்பு மீன் தானே. இப்போ பாத்தீங்கன்னா அவங்க 2 வருஷம் மீன் ஆகிட்டாங்க, நாங்க குழம்பு மீன் வாங்கிருக்கோம். குழம்பு மீனுமே நல்லா ஒர்க்காதான் இருக்குது பாத்தீங்களா. நல்லா பெருசாவே இருக்கு, நல்லா இருக்கு. இப்ப பாருங்க இவ்வளவு பெரிய மீன் அப்படியே வாயில விட்டு கேமராமேன் ஒரு எலும்பு மட்டும் வச்சு முள்ள மட்டும் எடுக்க போறாரு. ஓகே, இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஒரு வழியா வைகடம் வந்துட்டோம். இதுல மொத்தம் 2 கேட் இருக்கு. நம்ம வந்துட்டு மெயின் கேட்ல வந்திருக்கோம். இது வந்துட்டு என்னது போலீஸ் ஸ்டேஷன் மெயின் கேட்னு சொல்லுவாங்க. முன்னாடி இருந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், அந்த கேட்ல இருந்து வந்திருக்கோம். இதுல இங்க இருந்து போனாதான் உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கரெக்டா நீங்க ஓப்பனிங் வந்து நல்ல வழியா பார்க்கலாம். அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் பார்க்கலாம். நாங்க இந்த பக்கமும் வந்துட்டு அதனாலதான் சொல்றோம். சரி வாங்க போலாம். உள்ள வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வெயில் அடிக்குது, இது பண்ணுது. ஆனா இந்த தண்ணி ஊறுற தண்ணி நிற்கும் போது அந்த வெயிலுக்கான ஒரு தாக்கமே தெரியல. நல்ல ஒரு கூலிங்கா இருக்கு. அதிக சில்லுன்னு இருக்கு, மேல ஹீட்டா இருக்கு. அழகா ஒரு நல்ல காத்து, ஒரு இது தண்ணி நல்லா இருக்குன்னு சொல்றேன். இல்ல 10 பேரை சொன்ன மாதிரி இருக்கு. அதான் தண்ணி வேறு செம்மையா போயிருக்கு. வேறு எல்லாமே நல்லாதான் போயிட்டு இருக்கு. ஆமா, ஒரு வழியா சோழர் வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். அப்படி சொல்லவே இல்லையே. இல்ல சொல்லுவோம்டா, சொல்லு. படகு தீட்டாண்ட இடம் சொல்லிட்டு இருக்கு. கால் வலிக்குது, உடம்புல கால் இதுல போற நிகழ் உங்களோட கிரியேட்டிவிட்டி என்னவோ நீங்க காட்டுங்க. பாத்தீங்கன்னா வைகை அணை பத்தி வரலாறு நம்ம வந்து எல்லாம் சொல்ல போறாங்க. எல்லாம் கேட்டீங்க. வைகை அணையோட வரலாறுன்னு கேட்டீங்கன்னா, தேனி மாவட்டத்துக்கு எம்எல்ஏ வந்து என்ன ஜெயராஜன் தான் சொன்னார்னா, திருவள்ளூர் ஜாக்கிரதையா இருக்காங்க இந்த 2 மாவட்டத்திலையும், இதை தடுக்கிறதுக்கு வந்து அன்னைக்கு வந்து சிஎம் காமராஜர் கேட்டாரு. கேட்டதுக்கு அன்னைக்கு வந்து காமராஜர் சொன்னா டேம கட்டுங்க சரியா போகும்னு சொன்னாரு. அதுக்கு அவரே சொன்னாரு, எப்பா நான் என்ன சொல்றேன், நீங்க என்னப்பா கேள்வி கேட்கிற சொல்றீங்க. அதாவது எங்க ஊர்ல சூடங்க அதிகமாயிட்டாங்க, அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. நீங்க என்ன டேம கட்ட சொல்றீங்க கேட்டிருக்காங்க. டேம் ஏன் கட்ட சொன்னோம்னா, டேம கட்டுறதுனால இவருக்கு விவசாயங்கள் அதிகரிக்கும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், அப்ப திருட்டு சம்பவங்கள் குறையும். அதுக்காகத்தான் டேம கட்டுறது. டேம கட்டினோம்னா எல்லாமே சரியா வரும். திருடுறது ஏன் திருடுறாங்க? திருடுறதுக்கு காரணம் பஞ்சம், வறுமையினாலதான். அந்த வறுமையை வந்து விவசாயம் பார்க்கறதுனாலையும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறனாலும் தீரும். அதுதான் டேம் கட்டுறது. சரி, டேம் கட்டிங்க. அப்ப இதோட உயரம் என்ன, அந்த அளவு என்ன, இந்த தண்ணி என்ன சொல்லுங்க. உயரம் என்ன கொடுத்துருந்தாங்க? 111 அடி உயரம். 111 அடி. ஆனா கொள்ளளவு வந்து 71 அடி தான் தண்ணி நிக்கணும்னு வச்சிருக்காங்க. அதுல 40 அடிக்கு செய்திருக்குங்க. அப்படியா? ஆமாங்க, 38 அடி செய்திருக்குங்க. 32 அடி 7 நாள் ஏறி இருக்கும். சரி, 40 அடி 40 அடி 26 அடி தண்ணி இருக்குங்க. போய் என்ன செய்திப்பா, நம்ம யாரும் போய் பார்த்தது இல்ல. சொன்ன செய்தி நம்ம சொல்றோம். நல்லா பார்த்துக்கங்க. ரைடா சுற்றி காட்டுறேன்னு சொல்லி நல்லா சுற்றி காட்டுறாரு. பார்த்துக்கங்க, இவர் நல்லா சுற்றி காட்டுறாரு. தூங்குஞ்சு எப்படி தூங்குறான் பாரு. நல்லா சுற்றி காட்டுங்க எப்படி தூங்குறான்னு. மண்டைய பாரு, நல்லா தூங்குறான். பார்த்துக்கங்க. இது சரி சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைகை டேம் மேலே ஏறி போயிட்டு அந்த பக்கம் என்ன எப்படி இருக்குது உங்களுக்கு நாங்கள் கண்ணத்தை பார்க்க போறீங்க. தண்ணி தான்டா கிடக்கும். தண்ணி கிடக்குதுங்க. இந்த தண்ணி நார்மலான தண்ணி அப்படி போகுதுல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டேம் மேலே ஏற போகிறோம். மேலே ஏறி அந்த பக்கம் எவ்வளோ தண்ணி கிடச்சி அப்படின்றத பார்க்க போகிறோம். இங்கே அதுக்கு அலவுடு, ஆனால் அந்த பக்கம் குதிக்கிறதுக்குலாம் அலவுடு கிடையாது, பார்க்குறதுக்கு மட்டும் அலவுடு. போகலாமா? போகலாம்.
கொஞ்சம் தூரம் ஏறினதுக்கு மூச்சு வாங்குதுடா. அப்போ கால் உடஞ்ச கால்றதுனால அதான் வயசானவங்களும் மேலே ஏற முடியாமல் இருக்காங்கப்பா. அப்போ கீழே இறங்கி போ. ஸோ நான் எல்லாட்டம்பா எங்கே என்ன ஸ்பீடுக்கு வாங்க பார்க்கலாம். யூத்து போறாரு பாத்துக்க. அப்படியே போய் அந்த பக்கம் டேமுக்கு அந்த பக்கம் குதிச்சுட்டு வச்சுக்க. இதில் போக முடியாது, அக்கா அது வலிக்கிறோம். போலாமா? செல்வம் கால் வலிக்கிறா டேய். என்னயா இவே தூங்குறியான் இல்லை கால் வலிக்கின்றான் சுற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு பகுமானம் தின்னுட்டியான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு மேலே ஏறும்போது முடியலாம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னா பக்கத்தில் உட்காந்துக்கலாம். அப்படி வரையா? இதுலேயே ஏறலாம் போட்டு காலு இப்பீதாகுது. அங்கே இறங்கிட்டாடா ஒருத்தி. உள்ள உள்ள விழுந்து தோணுச்சுடா. தூக்க முடியாது. ஐயா ஒரு போன உள்ளதெல்லாம் விழுந்தா தூக்க முடியாது. பார்த்துக்க அப்படியே எங்கேயே போட்டு போயிடுவோம். சரி அடுத்த விளையாட்டுக்கு திருப்பி அதே பண்ணுவோம். உள்ளே போயிடாதான். இல்லை திருப்பி செல்லு போச்சு. செல்ல மறந்துட்டு திருப்பி அதே பண்ணுவோம். சூப்பராக இருக்கு. எது என்ன எழுறா? நான் இன்னும் அழகா இருப்பேன். சிச்சு காமெடி பண்ணிக்கிறீங்க வேற. தம்பி காலில் பத்திரம் கால் பத்திரம் கால் பத்திரம் கால் டேய் மதனா செட் ஓவரா பண்ணாதடா. ஏன்டா டேய் கரெக்டான பதில் போவேன். செருப்பு கழட்டி போட்டு போமா? கால் வச்சுட்டேன். மேலே வச்சிருந்தா தெரியாது. முதல் கட்டு வச்சா அது செருப்பு கழட்டி நீ கீழே காலை வச்சிருக்கேன். சரி குளிக்க போறியா? தண்ணி சூடாகும்டா. பார்க்கத்தாங்க குளிங்க இருக்குன்னு தெரியும். உள்ளனா தண்ணி சூடாக தான் இருக்கு. இங்கே அந்த மாதிரி மாட்டேங்க. இது நம்ம வைடம் பின்னாடி அப்படி இந்த தண்ணி தான் அந்த பக்கம் வருது. இதில் என்ன ஒரு இதுனா இங்கே எல்லா பேருமே இறங்கி வந்து பார்க்குற அளவுக்கு ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. டேம் பின்னாடி தான் இப்போ நம்ம இருக்கோம். இதுக்குள்ள ஓப்பனாக விட்டுருக்காங்க. இங்கே வந்துட்டு மக்கள் வந்துட்டு இறங்கி பார்க்கலாம், ஃபேஸ் வாஷ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் இதில் என்ன வருதுன்னா இது நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கப்பு கிழங்கு, வாட்டர் கேன் எல்லாம் சாப்பிட்றது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது எல்லாமே இங்கே பண்ணுறாங்க. அது மட்டும் உள்ள என்ட்ரி ஆகும்போது கொஞ்சம் இப்போ நார்மலாக தேட்டரில் எப்படி செக் பண்ணி அனுப்புகிறாங்களோ அந்த மாதிரி இங்கேயும் கொஞ்சம் செக் பண்ணி அனுப்புனாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, இது பூராமே நிறைய பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு கிடக்கு பாருங்கள். கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலு, சாக்லேட் டப்பா, என்னென்னமோ கிடக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது வந்துட்டு ஒரு வேண்டுகோளாகவே வச்சுக்கிறோம். இது அதிகாரிகள் யாராவது இந்த வைகை டேம் பராமரிப்பாளர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதை பற்றி யோசிங்க. ஏன்னா உள்ளே வர்றவங்க வந்துட்டு இந்த மாதிரி அதாவது நம்மளுக்கு அவங்க ஃப்ரீடம் நீங்கள் கொடுக்குறீங்க ரைட்டு, ஆனால் அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும்.